எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான சம்பவம் சொல்கிறாங்க. சம்பவத்துக்கு முன்னால் அந்த நயாகராவில், அதாவது அமெரிக்க நாட்டு நயாகரா நீர்வீழ்ச்சியில் அந்த மாபெரும் உலக அதிசயம் போன்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்த்த பொழுது எனக்கு எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த கோடி பகவான் நினைவும் அவர் கொடுத்த பரிசான கணக்கன்பட்டி பகவானின் நினைவும் எனது சிந்தனையிலே, எனது சிந்தையிலே, எனது ஆன்மாவிலே அலைமோதின. ஐயா கேர்ஃபுல் ஐயா. உலக அதிசயம் போன்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்த்த பொழுது எனக்கு எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த கோடி பகவான் நினைவும் அவர் கொடுத்த பரிசான கணக்கன்பட்டி பகவானின் நினைவும் எனது சிந்தனையிலே, எனது சிந்தையிலே, எனது ஆன்மாவிலே அலைமோதின. அந்த நீரலைகள் மோதுவதை விட அதிகமாக எனக்கு இந்த கணக்கன்பட்டியார் அலைகள் மிக அதிகமாக மோதின. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரிட்டையர்டுங்க. இப்போ அவங்க வீடு வந்து டி நகரில் இருக்குங்க. சென்னையில் டி நகரில் அவர் ஃபேமிலியோடு இருக்காருங்க. அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அதாவது வேண்டியப்பட்டவர்னா அவருடைய திறமையினால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போயும் சரி, ஜெயலலிதா இருந்தப்போயும் சரிங்க, கற்பூர சுந்தர பாண்டியன் சார் வந்து அவங்க திறமையினால் அவங்களை கவர்ந்தாருங்க. எம்ஜிஆருக்கு அப்படி நெருக்கங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவ்வளோ நெருக்கங்க. கற்பூர சுந்தர பாண்டியன் அங்கே வந்தாருன்னா, எம்ஜிஆர் பார்க்க வந்தாருன்னா அவர் இருந்து சாப்பிட்டு தாங்க இப்போ சொல்லுவாருங்க. மற்றவங்கள கூட கண்டுக்க மாட்டாருங்க. கற்பூர சுந்தர பாண்டியன் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அவரை சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாருங்க. அவ்வளோ ஒரு திறமையானவர், நேர்மையானவர், செல்வாக்கானவர், ஆனால் எளிமையானவருங்க. அவரோட அனுபவத்தை, அவர் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தாருங்க. அவருடைய மூட்டை பகவானின் அனுபவத்தை, கணக்கன்பட்டி பகவானின் அனுபவத்தை உலகத்துக்கு சொல்கிறாருங்க. உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காருங்க. பாருங்கள், அதாவது 2000வது வருஷங்க. 2000வது வருஷத்தில் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா வந்து அவங்க ஒய்ஃபையும் அழைச்சிக்கிட்டு, அவங்க மனைவி பேர் சாந்தாங்க, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு கணக்கன்பட்டி பகவானை பற்றி கேள்விப்பட்டு கணக்கன்பட்டி வந்தாருங்க. கணக்கன்பட்டி வந்தவுடனே அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, சாமி வந்து கணக்கன்பட்டியில் இல்லை, பக்கத்தில் வந்து இது இடும்பன் மலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர்களது ஆர்வம் குறையவில்லை. கணக்கன்பட்டியில் இல்லைன்னா என்ன, இடும்பன் மலையில் இருந்தால் என்ன, எந்த இமயமலைக்கு இருந்தாலும் நாங்கள் போகிறோங்க அப்படின்ட்டு இடும்பன் மலைக்கு காரில் போகிறாங்கங்க. அவங்க காரில் தான் வந்தாங்க. இடும்பன் மலைக்கு காரில் போகிறாங்கங்க. அப்போ வந்து இந்த இடும்பன் குளம் சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு குடில் இருந்ததுங்க, ஒரு சின்ன குடில் மாதிரி இருந்ததுங்க. அங்கே வந்து மூட்டை பகவான் இவங்க வருவாங்கன்னு தெரியும் போல் இருக்கு. அப்படியே ஒரு 4-5 பேரோடு பேசிகிட்டு இருந்தாருங்க. பேசிகிட்டு இருந்தோடனே இவங்க கிட்டக்க வந்த உடனே அப்படி இவங்களை வந்து ஒரு நேரடியான பார்வை, ஆனால் அன்பு பார்வை, அது ஒரு அதிசய பார்வை மாதிரி பார்த்தாராங்க. கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காருங்க. அந்த அதிசய பார்வையை பார்த்துட்டு முதல்ல ஒன்றும் பேசலையாங்க.
அங்கே கூடியிருந்த பக்தர்களோட அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாராங்க. இவர் வந்து அப்படி பார்ப்பாராங்க, பார்த்துட்டு ஆனால் பேச மாட்டாராங்க. இப்படியே ஒரு மணி நேரம் போச்சாங்க. அதாவது இவங்க வந்து இப்போ மத்தியானம் 12 மணிக்கு போயிருக்காங்க. 12 மணிக்கு போயிருக்காங்க. ஒரு மணி நேரம் கிடந்துருச்சுங்க. ஒரு மணிக்கு மத்தியானம் ஒரு மணி சுமாருக்கு திடீர்னு அந்த பக்தர்களை பார்த்து சொல்கிறாருங்க, 5 மணிக்கு தான் சாப்பாடு அப்படிங்கிறாருங்க. சம்மந்தமே இல்லாமல். எப்படி அந்த பக்தர்களை பார்த்து இவரை பார்த்துட்டு பக்தர்களையும் உடனே பார்த்துட்டு அடுத்த செகண்ட் இவரை பார்த்து அடுத்த வினாடி பக்தர்களையும் பார்த்துட்டு இன்றைக்கி 5 மணிக்கு தான் சாப்பாடு அப்படிங்கிறாருங்க. அதை யாரும் கண்டுக்கலை. இவருக்கும் அவர் சொன்னது கேட்டுச்சு கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயாவுக்கும். ஆனால் அதை வந்து என்னடா சரி நம்ம சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு விட்டாருங்க. அப்புறம் பாருங்கள், அடுத்த 5 நிமிஷம் கழித்து சொல்கிறாரு, டேய் அவன் சைக்கிளில் பெரிய புல்லுக்கட்டை வச்சு போயிட்டு இருந்தான்டா, காரில் விழுந்துட்டான்டா, இவன் சைக்கிள் டயரில் உள்ள கம்பியெல்லாம் நெளிஞ்சிருச்சுடா, அந்த டயர் நெளிஞ்சிருச்சு, அந்த கம்பியும் நெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாருங்க அடுத்த 5 நிமிஷத்தில். அதையும் யாரும் கண்டுக்கலைங்க. இவருக்கும் அது காதில் கேட்டுச்சு. இவரும் அதை வந்து சரி என்னமோ ஏதோ சொல்கிறாரு போல் இருக்கு. இவர் அப்போ தான் ஃபஸ்ட் ட்ரிப் போகிறாரு. அவரோட அருமைகள்லாம் அவருக்கு கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயாவுக்கு தெரியாது. சரி என்னமோ சொல்கிறாரு போல் இருக்கு இந்த ஐயா அப்படின்ட்டு அப்புறம் சரின்ட்டுங்க ஒரு 3 மணி ஆச்சுங்க. மத்தியானம் 3 மணி ஆச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயாவும் அவங்க மனைவி சாந்தா அம்மாவும் கார் எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. திண்டுக்கல்லில் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஏன்னா கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா வந்து பெரும்பாலும் ஹோட்டலில் வந்து அதிகம் சாப்பிட மாட்டாருங்க. கார் எடுத்துகிட்டு நேராக திண்டுக்கல் போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாருங்க. திண்டுக்கல் போனோடனே அவங்க அந்த சொந்தக்காரர் நல்லா அவங்கள அன்பாக வரவேற்று உட்கார வச்சு உபசரிக்கிறாருங்க. அப்புறம் வந்து நல்லா அந்த பந்திப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பந்திப்பாயெலாம் விரித்து இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு நல்லா வாழை இலை போட்டு சூப்பராக சாப்பாடு பரிமாறுறாருங்க. அதாவது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பாடுங்க. அது அழகாக வச்ச உடனே கற்பூர சுந்தர பாண்டியன் அதை அவருடைய கையால் எடுத்து அப்படியே ஒரு உருண்டை உருட்டி அந்த பிரியாணியை, அதாவது தலப்பாக்கட்டி பிரியாணிங்க, அதை ஒரு உருண்டை உருட்டி வாயில் வைக்க போகிறாருங்க. அப்போ எய்த்தாப்பில் வால் கிளாக்குங்க. வால் கிளாக்கில் 5 மணி அடிக்குதுங்க. இப்படி பார்க்குறாருங்க, 5 ஆகுதுங்க மணி. உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்கலைங்க. சாந்தா அம்மாவுக்கும் ஆச்சரியம் தாங்கலைங்க. இப்படிப்பட்ட ஒரு சித்தரா, இப்படி வந்து அதாவது இப்படி வரப்போகிறத வந்து சர்வசாதாரணமாக ஒரு விளையாட்டாக முன்னாடியே சொல்கிறாரு அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஆச்சரியம் தாங்கலைங்க. கரெக்டாக கணக்கன்பட்டி பகவான் சொன்ன மாதிரியே இப்போ 5 மணிக்கு தான் சாப்பாடுன்னு அவர் சொன்னார். 5 மணிக்கு தான் நமக்கு கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து அதை ரொம்ப அப்படியே உங்களுக்கு மலைப்பாயிருச்சுங்க அது நினச்சி. அப்புறம் சரி ஒரு பெரிய சித்தர் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உறவினர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இது மாதிரி சரிங்க நல்ல சாப்பாடு போட்டிங்கன்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க ஊர் போகிறாங்க. இவங்க ஊர் சிவகங்கைங்க. ஐயா ஊர் வந்து கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா ஊர் வந்து சிவகங்கைங்க. சரி 2 பேரும் கார் எடுத்துகிட்டு சாந்தாமாவும் அவங்களாம் கார் எடுத்துகிட்டு அவங்க ஊர் போகிறாங்கங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா வழியெல்லாம் கூட்டங்க. ஏன் அதிகமாக கூட்டம்னு கேட்டிங்கன்னா வழக்கத்துக்கு மாற அன்றைக்கி அதிகமான கூட்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தைப்பூசங்க. தைப்பூச டயத்தில் வந்து பக்தர்கள்லாம் வந்து இந்த பாத யாத்திரை போவாங்கள்ல, நிறையா பேர் பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. சரிட்டு காரை மெதுவாக ஓட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கப்ப அப்படியே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருங்க. ஒரு 45 வயசான ஒரு நபருங்க. அவர் வந்து ஒரு சைக்கிளில் வராருங்க. சைக்கிளில் இந்த பின்னால் கேரியரில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான புல்லுக்கட்டு வச்சுருக்காருங்க. ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு அப்படி மிதிக்க முடியாமல் மிதிச்சுட்டு எய்த்தாப்பில் வர்றாருங்க. வர்றவர் அங்கே இந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு லேடி மேலே ஒரு பெண் பக்தை மேலே மோதிட்டாருங்க. மோதி கீழே விழுந்து அது அப்படியே இதாகி இவங்க காரு கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால இவங்க காரும் வந்து கிராஸ் ஆயிடுச்சுங்க. இவர் வந்து அந்த அந்த லேடி மேலே மோதி சைக்கிளில் இவரும் திருப்பி அப்படியே டேர்ன் அடித்து கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயா காரில் மோதி அவர் கார் டயருக்கு முன்னால் விழுந்து, ஆனால் அவர் தப்பிச்சிட்டாருங்க. அந்த சைக்கிள் ஃப்ரண்ட் வீல் வந்து அந்த கார் டயரில் மாட்டி அந்த ஃப்ரண்ட் வீல் நசுங்கி அந்த ஃப்ரண்ட் வீலில் உள்ள கம்பியெல்லாம் நசுங்கி போயிடுச்சுங்க. உடனே இங்கே பக்தர்கள் கூட்டம் கூட்டிடுச்சுங்க.
கூட்டணும்னு அவங்கெல்லாம் பார்த்துட்டு இவன் அந்த புள்ளிக்கட்டுக்காரன் தான் மோதிருக்கான், இவன் பண்ணது தப்பு அப்படின்ட்டு அவனை திட்டி அனுப்பிச்சிட்டு, ஏய் நீ சைக்கிளை ரிப்பேர் பண்ணிட்டு நீ போடா அப்படின்னு அவனை அனுப்பிச்சிட்டு கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயாட்ட, ஐயா உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் ரொம்ப நிதானமாக ஓட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப நிதானமாக ஓட்டினீங்க, நீங்கள் கிளம்புங்க ஐயா அப்படின்ட்டு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு பக்தர்கள்லாம் போயிட்டாங்க. அதையும் இவர் நினச்சி பார்த்தாருங்க. இவரும் அவங்க அந்த சாந்தாமாவும் இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. பக்தர்கள்ட்ட சம்மந்தமே இல்லாமல், டே அவன் சைக்கிளில் போனான்டா, காரில் விழுந்தான், ஃப்ரண்ட்டு எல்லாம் நசுங்கி போச்சு, கம்பியெல்லாம் நசுங்கி போச்சு, பெரிய புல்லுக்கட்டை ஏற்றிட்டு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த மாதிரியே பின்னால் நடக்க போகிறது முன்னாலே பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆகா எவ்வளோ பெரிய சித்தர்! நமக்கு ஒரு ஆன்மீகத்தில் இன்னும் நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு அப்படியே ஆனந்தமாக வீட்டுக்கு போகிறாங்க. கற்பூர சுந்தரபாண்டிய ஐயாவின் அடுத்த அதிசயங்களும் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.